வேற யாராலையும் நம்ம என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஆனா அந்த பக்தி மேலெழுந்த பக்தியாக மேலோட்டமாக இருக்கக்கூடாது, ஆழ்ந்து உணர்ந்து உய்யக்கூடிய பக்தியாக இருக்கணும். இறைவன் தான் என்னை வழி நடத்துகிறான், இறைவன் இல்லைன்னு சொன்னா எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற முழுமையான சரணாகதி தத்துவம் நமக்குள்ளாக இருக்கணும். காலாகாலமா தான் வழிபாடு செய்யறேன், என்னத்தை கண்டேன், வாழ்க்கையில சலிப்புன்னு ஒண்ணு வந்துட்டுன்னு வைங்க, எதையுமே சாதிக்க முடியாது. அதனாலதான் அபிராமி பட்டர் தெளிவாக பாடினார், சலியாத மனம் அன்பகலாத மனைவின்னு பாடினார். சலியாத மனத்தோடு என்ன செய்யணும், வழிபாடு செய்யணும். நிச்சயமாக நான் உன்னை நம்புகிறேன், உன்னையே சரணாகதி அடைந்திருக்கிறேன், உன்னுடைய பாதங்களிலே நான் வீழ்ந்து கிடக்கிறேன், நீ தான் என்னை பார்க்கணும், பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சிட்ட, இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு முழுமையான நம்பிக்கை இறைவன் மீது நமக்கு இருக்கணும். ஒரு குழந்தை இந்த வயிற்றுக்குள்ள கருவறைக்குள்ள வருது இறைவனுடைய அனுகிரகத்தினால. அது என்னைக்காவது இந்த வயிற்றுக்குள்ள இந்த இருட்டுக்குள்ள ஒரு பைக்குள்ள நம்ம உட்கார்ந்துருக்கோமே, நமக்கு ஒழுங்கா ஆகாரம் கிடைக்குமா, ஒழுங்கா காற்று கிடைக்குமா, நம்மளால சுவாசிக்க முடியுமா, நம்மளால பசியாற முடியுமா, இதெல்லாம் நடக்குமா நடக்குமா நடக்குமான்னு அந்த குழந்தை நினைச்சிருந்தா இத்தனை பேர் இந்த மண்ணுக்கு வந்திருப்போமா? செயல் ஒன்றாக இருக்கிறது, அதை செய்பவனும் ஒருவனாக இருக்கிறான், அவன்தான் இறைவன். அவன் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்தால் அவன் நம்மை காப்பாற்றுவான். அதனால்தான் தெளிவாக எழுதினார்கள், கல்லிருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை தந்த தெய்வம், கனியிருக்கும் வண்டுக்கெல்லாம் துணையிருந்த தெய்வம், நெல்லுக்குள்ளே மணியை நெருப்பினிலே ஒளியை உள்ளுக்குள்ளே வைத்த தெய்வம் உனக்கு இல்லையா தம்பி, நமக்கு இல்லையா என்று மிக அழகாக எழுதுவார். கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய தேரைக்கே உயிர் கொடுக்கிறான், உணவு கொடுக்கிறான் இறைவன். உங்களையும் என்னையும் கைவிட்டுருவானா? ஆக இறை சிந்தனை, இறை நாமம், இறைவனை சரணாகதி அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் இடையறாது நம்முடைய மனசுல இருக்கணும்.